الله أكبر 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 الله الله أكبر 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 الله أكبر
أكبر الله أكبر الله أكبر. தற்போது தொழுகை ஆரம்பித்துள்ளோம். எனவே உங்கள் சரியாக சுஜூத் செய்யக்கூடிய இடவசதியை வைத்து முன்னால் சப்பை சீர்தல் எழுந்து நின்று சப்பை சீர்தல் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். சஃபுல நேராக இருக்குமா? மற்றவங்களோட காலோட கால் சேர்த்து தோளோட தோல் சேர்ந்து நின்று கொள்ளும். சஃபுல நேராக நெருக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. பின்னால் பெண்கள் பகுதியில் சஃபுல நேராக நெருக்கமாக வைங்க. ஏழு தக்பீர்களையும் கையில் உயர்த்தாமல் நாங்கள் தக்பீர் சொல்லணும். 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்கள் சொல்லப்படும். அந்த 5 தக்பீர்களையும் கையை உயர்த்தாமல் நாங்கள் தக்பீர் சொல்கிறது. சஃபுல நேராக இருக்குமா? வரக்கூடியவங்க கொஞ்சம் அவசரமாகும். الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب
الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. آمين. كيف خلق أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
إن الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே சிறந்த உன்னதமான வழிகாட்டுதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக புகுத்தப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்தும் பிதாத்தில் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் மனிதனை நாளை மறுமையிலே நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல்லாஹுக்கு விருப்பமான 2 நாட்கள் பெருநாள் தினங்கள். அந்த தினத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள். ஈதுல் அல்ஹா இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இதை பல்வேறுபட்ட சிறப்புகளை அல் குர்ஆனில் இந்த பெருநாளை பற்றி சொல்கிறான். இந்த ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த இஸ்லாத்தை கட்டி எழுப்பிய அந்த மனிதருடைய வாழ்வை பற்றி கொஞ்சம் மீட்டி பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நாளை சிறப்பித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தும் கூட இந்த நாளினுடைய கதாநாயகராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்வதற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்லும்போது வைதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட கட்டளைகளை இட்டான். அந்த கட்டளையினூடாக சோதித்தான். பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த எல்லா கட்டளையும் ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையும் ஏற்றுக்கொண்டு அதை சரியாக நடைமுறைப்படுத்தி அதில் தேர்ச்சி அடைந்தார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த தேர்ச்சி பெற்றார்கள்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய ஓடல் என்று வரும்போது அதுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த உலக வாழ்க்கையில் மனிதனாக வாழக்கூடிய நாம், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு வகை சுயநலத்தோடு தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். மனைவியிடத்திலே சுயநலத்தை நாங்கள் காணுவோம், அல்லது கணவனிடத்திலே சுயநலத்தை காணுவோம். பொருளாதாரத்தில் சுயநலத்தை எதிர்பார்த்து வாழ்வோம், அல்லது பெற்றோரிடத்திலே சுயநலத்தை எதிர்பார்த்து வாழ்வோம். ஏதோ ஒரு வகையில இந்த மனிதன் இந்த உலகத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிறான். எதையெல்லாம் மனிதன் எதிர்பார்த்து வாழ்வானோ, எந்த சுயநலத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்வானோ, இந்த சுயநலங்களை எல்லாவற்றையும் தாண்டி அந்த விடயங்களில் அவர் தேர்ச்சி பெற்றார் என்று பல்வேறுபட்ட இடங்களிலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறுபட்ட தியாகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே ஏற்று நடந்தார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். எப்படியான வரலாறு தெரியுமா? இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார கஷ்டம், குடும்ப கஷ்டங்கள், நஷ்டங்கள், வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே சோதனை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். முன்கூட்டியே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எதனூடாக? அல் குர்ஆனினூடாக, ஹதீஸினூடாக நாங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சோதனை, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விடயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். என்ன தெரியுமா? இவருக்கு அல்லாஹ் தஆலா விடக்கூடிய எல்லா கட்டளைகளிலும்
அல்லாஹ் தஆலா வஹியாக இப்ராஹிமே இது உங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான். இன்னைக்கு நாங்களாக இருந்தால் அதை சோதித்தோம், உங்களை அதாவது பரிசீலனை செய்து பார்த்தோம், நீங்கள் தேர்ச்சி பெறுகிறீர்களா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா என்பதை உங்களை பரிசீலனை செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா வஹியாக சொல்லும் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது அல்லாஹ் தஆலா என்ன சோதிக்கிறான் என்ற விடயம் தெரியாது. எங்கே இருந்து சோதிக்கிறான் அல்லாஹ்? தொப்புள் கொடி அந்த தந்தையிடம் இருந்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஆசர் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். அந்த ஏகத்துவத்தை சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டை விட்டு விரட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை துறந்து, உறவை துறந்து, எல்லா ஊரை துறந்து போகும்போது கூட அவருடைய உள்ளத்திலே தந்தையுடைய பாசம் அவரை விடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இடத்திலே ஒரு வாய்தா, ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். தந்தையே, நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள், வணங்கக்கூடிய இந்த சிலைகளால் எதையுமே செய்ய முடியாது, பேச முடியாது, நல்லது கெட்டது எதையுமே அறிய முடியாது, சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு வாக்கு தருகிறேன், இறைவனிடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வேன், இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று சொல்லி இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனா அங்கே அது பிரச்சனை கிடையாது. இவர் ஒரு சிலை வணங்கக்கூடியவர், அதுக்கு முதன்மை கொடுக்கக்கூடியவர், அதை முதன்மைப்படுத்தி மக்களை ஆக வேண்டிய நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறீர் என்று அல்லாஹ் தஆலா கேட்டவுடனே உடனே அது தவறு. அந்த கேட்ட பாவ மன்னிப்புக்காக வேண்டி இன்னொரு பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய தந்தைக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடினேன், என்னை மன்னித்து விடு, நான் செய்தது தவறு, நான் செய்தது தவறு என்று அவர் பாவ மன்னிப்பு கேட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹீம் லி அபீஹி, இப்ராஹிம் அவருடைய தந்தைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டார். காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, சுயநலத்தை அங்கே சொல்ல இல்லை அல்லாஹ். நாங்களாக இருந்தால் ஏதோ ஒரு சுயநலத்தோடு தான் நாங்கள் பேசவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இல்லா அம்மௌஇதத்தின் வஅதஹா, அவருடைய தந்தையிடத்தில் அவர் வாக்குறுதி கொடுத்தார், நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் அவர் பாவ மன்னிப்பு தேடினாரே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபலம்மா தபையன லஹு, நான் செய்தது தவறு என்று அவர் உணர்ந்த பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அன்னஹு அதுவுல் இல்லா, இவர் அல்லாஹ்வுடைய விரோதி, என்னுடைய வாப்பாவாக இருக்கலாம், இருந்தாலும் இவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று உணர்ந்ததுக்கு பிறகு தபர்ரஅ மின்ஹு, அந்த விடயத்திலிருந்து அவர் மீண்டு விட்டார். திரும்ப செய்த பாவம் தேடின பாவ மன்னிப்புக்காக வேண்டி இன்னொரு பாவ மன்னிப்பு அவர் தேடினார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கொள்கை உறுதியையும் அந்த நிலையையும் அல்லாஹ் தஆலா ஸ்லாகித்து சொல்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறுபட்ட இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அந்த மைதானத்தில் விட்டு வாருங்கள், பாலைவனத்தில் விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. எப்படியான இடம்? ஒரு பாலைவனத்திலே மனித சஞ்சாலமே இல்லாத, எந்த புட்பூண்டுமே இல்லாத, தண்ணீரே இல்லாத, கண்ணுக்கெட்டிய அளவுக்கு எந்த தொலைவிலும் எந்த ஒரு உதவியுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாலைவனத்திலே விட்டுவிடுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுகிறான். உடனே கொண்டு போய் விட்டார்கள். சகோதரர்களே, இது சாத்தியமாகுமா? மனிதனுக்கு சொன்னால் இது நடக்குமா?
இறைவனுடைய கட்டளை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இறைவன் சொல்லும் வரைக்கும் அவருக்கு அது சோதனை என்று தெரியாது. இறைவன் சொன்னானா, அல்லாஹ் கட்டளை இட்டானா, அதுக்கு முழுமையாக அடிபணிந்தார்கள். சகோதரர்களே, மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, என்னுடைய ரப்பே இந்த பள்ளத்தாக்கிலே இந்த வெட்ட வழியிலே நான் விட்டுவிட்டேன். பிவாதின் கைரிதி ஜர்இன், இந்த பள்ளத்தாக்கிலே நான் விட்டுவிட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய அந்த முஹர்ரம் கஅபாவுக்கு மத்தியில் என்னுடைய மனைவியும் பிள்ளையும் நான் விட்டுவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் ஊடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கொள்கையினுடைய உறுதியை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, குடும்பமாக அவர் மாத்திரம் கிடையாது, குடும்பமாக என்ன செய்தார்கள், அந்த தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்ற வரலாறை நாங்கள் நிறைய படிக்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனைவியும் பிள்ளையும் விட்டு விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஒரு பருவ வயதை அடைந்து இது நல்லது கெட்டது என்று தெரியும் போது அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருகிறது, உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும், உங்களுடைய குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் இறைவனுக்காக வேண்டி. அதுக்கும் துணிந்தார்கள். அதாவது அந்த துணிந்து போய் அதை அறுப்பதற்காக வேண்டி முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தடுக்கிறான், இப்ராஹிமே கது சத்தத்த ருயா, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்தீர்கள். கது சத்தத்த ருயா, நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டை தருகிறோம், அதாவது இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் ஊடாக நமக்கு அறிவுரை சொல்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா ஓர்டர் போடுவதாக. நபிமார்களுடைய கனவு என்பது அது வஹையோடு ஒப்பானது. எங்களுடைய கனவு இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் நபிமார்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஷைத்தானை ஏற்படுத்த மாட்டான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அதை ஒரு வகையாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முயன்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அதே நேரம் சொந்த ஊர் சொந்த மண் அந்த ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சொந்த ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த ஊரில் அந்த மக்களுக்கு மத்தியில் தவா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த சிலை வணக்கம் கூடாது, இதை நீங்கள் வணங்கக்கூடாது, இதனால் எதையும் செய்ய முடியாது, நல்லது கெட்டது எதையுமே செய்ய முடியாது என்று குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து ஊரவர்களுக்கும் அவர்கள் இந்த தவா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஊர்வாசிகள் எல்லோரும் சேர்ந்து நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிகிறார்கள். பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமின் மீது சாந்தமானதாக குளிரானதாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அது அப்படியே ஆனது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் நடந்த அந்த சோதனைகள், அந்த தியாகங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், இஸ்லாமிய மார்க்கம் என்று வரும்போது இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய நமக்கு மத்தியிலே கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக எங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்னால் சகிக்க முடியாது, வரக்கூடிய கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாது, வரக்கூடிய சோதனையை என்னால் எதிர்கொள்ள முடியாது என்றால் ஒரு முஸ்லீமாக என்னால் வாழ முடியாது. கணவனுக்கு மனைவியாக எப்படி நாங்கள் வாழ்கிறோமோ, கணவனுடைய அந்த மார்க்க விடயத்திலே, கொள்கை விஷயத்திலே நாங்கள் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். மனைவியுடைய விஷயத்திலே கணவனாக இருக்கக்கூடிய நான் அவர்களுடைய மார்க்க விடயத்திலே நான் துணையாக இருக்க வேண்டும். இன்னொரு வைபவங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், இன்னொரு வைபவங்களுக்கு நேர காலத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் மார்க்க விஷயம் என்று வரும்போது ஏதோ ஒரு 10 பேருக்குத்தான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாங்களே பேசுவோம் என்ன தெரியுமா, நாங்களே சொல்லுவோம் என்ன தெரியுமா, இது சோதனை என்று சொல்லுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா வஹ்யாக சொல்லும் வரைக்கும் அவருக்கு அது சோதனை என்று தெரியவில்லை, அது அவருக்கு சோதனை என்று தெரியாது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த விடயத்தை
மார்க்கத்தில் நாங்கள் முழுமையானவர்களாக இருக்கிறோம். இது சோதனை. அல்லாஹ்வுடைய ஓர்டர், நான் உன்னை சோதிப்பேன். அல்லாஹ் தஆலா நபிமார்களையும் விடவில்லை. இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, குடும்பமாக நாங்கள் செயல்பட வேண்டும். மார்க்க விஷயத்தில் ஏதோ பெருநாள் தினத்துக்கு வந்தோம், ஏதோ 2 குத்துபாவை கேட்டோம், நன்றாக இருந்தது என்று சொல்வதற்காக இல்லை சகோதரர்களே. என்று சொல்லுவது என்பது வெறுமனே வார்த்தையோடு நிற்பாட்டுவதற்காக வேண்டிய அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். மார்க்க விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வரக்கூடிய காலங்களிலே ஈமான் எல்லாம் பறிப்போய் விடுமோ என்று பயப்படக்கூடிய காலங்களில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மார்க்கத்திலே தூய்மையானவர்களாக, தூய்மை பேணக்கூடியவர்களாக, குடும்பமாக, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக அந்த ஏகத்துவத்தை எடுத்து சென்றார்களோ, அதை எடுத்து நம் அந்த வாழ்க்கை வரலாற்று நமக்கு மத்தியில் ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எப்படி நமக்கு சொல்லி தந்தானோ, அந்த அடிப்படையில் இல்லாவிட்டாலும் கூட மார்க்க விவகாரங்களிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அதே நேரம் பெண்களாகிய நாங்கள் மார்க்க விஷயங்களே அதிக கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நிலைகளிலும் எந்த ஒரு வைபவங்கள் வந்தாலும் கூட, ஒரு வைபவம் அதாவது திருமண வீடு என்றால் அந்த இடத்திலே நாங்கள் மார்க்கத்தை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், கணவனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். நிறைய நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த ஆணா அந்த பெண்ணா என்று சிலாகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு, முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நிறைய மீடியாக்களிலே நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். பெண்களுக்காக வேண்டி இன்று நாங்கள் மனம் பூசி செல்கிறோம். அதாவது அத்தர் பெர்ஃபியூம் அடித்து நாங்கள் பாதை ஓரங்களிலே செல்வோம் என்றால், அதில் அந்நிய ஆடவர்கள் வருவார்கள் என்றால், அந்த வாசனை அவர்கள் நுகர்வார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த பெண் ஜானியா, அந்த பெண் விபச்சாரி என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நிறைய கணவன்மார்கள் கூட அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். திருமண வீட்டுக்குத்தானே போறா, பிரச்சனை இல்லை. திருமண வீட்டுக்கு தானே போறா, பெருநாள் தொழுகைக்கு தானே போறா, இன்னொரு என்ன வைபவங்களுக்கு தானே போறா, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தானே போறா என்று கணவன் கூட அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மனம் பூசுவது அதாவது கூடாது என்பது கிடையாது. பெண்கள் தாராளமாக மனம் பூசலாம். ஆனால் கணவனுக்கு முன்னால் மாத்திரம் அதை பூச முடியும். அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் அதை பாவிக்க முடியாது. அது ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, இந்த தியாகத்துடைய நாளிலே, இந்த தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த நாளிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இந்த பெருநாள் தினத்தை குடும்பங்களோடு, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக, சக நண்பர்களாக இந்த பெருநாள் தினத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். அதே நேரம் இந்த பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயம் என்ன தெரியுமா? சதகா, தான தர்மம் அதிகமாக செய்யுங்கள். ஏனைய நாட்களிலே செய்வதை விட இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் தினத்திலேயே அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக வலியுறுத்தி சொன்னார்கள். இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள். இந்த பெருநாள் தினம் என்பது மீண்டும் எனக்கு வருமா, மீண்டும் அடுத்தவரிடம் நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. இன்றைய நாளை நாங்கள் அதிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பெருநாள் தினத்தை நல்ல முறையிலே, சிறப்பான முறையிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஹதா மா இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Kayak itu manis.